ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி 1 புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இது ஜெபத்தை குறித்த ஒரு சத்தியம். பலமுறையில் படித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். வேதம் சொல்கிறது, யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்து ஏலியா பற்றி கருத்தான் ஜெபித்தான், வானம் தன் பலனை தந்தது. வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இங்கே இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 18ஆம் அதிகாரம். ஜெபத்தினுடைய பலன். ஜெபம் என்ன செய்யும்? பல செய்திகள் உண்டு, கேட்டிருக்கலாம். இது இன்னொரு வித்தியாசமான செய்தி. 18. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, இதான் ஜெபத்தின் வல்லமை, அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரை பட்சித்து போட்டது. அதாவது ஜெபம் என்பது, அன்பானவர்களே, பரலோகத்தின் வல்லமையை பூமியில் இறக்குவது. நான் படிக்கிறேன். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி, இதான் ஜெபம். ஜெபம் என்பது வெறும் வாய்ப்பாடு அல்ல, வார்த்தையின் ஜாலங்கள் அல்ல, அடுக்குமொழி அல்ல. ஜெபம் என்பது, உங்கள் ஜெபம் என்னுடைய ஜெபமும் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி பூமியிலே கொண்டு வருகிறது. அது என்ன செய்யும்? தகன பலி, விறகு, கற்கள், மண், தண்ணீர். ஆச்சரியமா இல்லை? அத்தனை ஒன்றுமில்லாமல் போட்டது. இது எல்லாமே சாத்தியம். ஆனா தண்ணீர் எப்படி போறோம்? அக்கினி இறங்கும் போது அக்கினி அவிந்து போகும், நெருப்பு அவிந்து போகும். ஆனா இங்கே தண்ணீர் அந்த நக்கி போட்டது. ஒரு வார்த்தை, மண், கற்கள், விறகுகள். ஒரு நெருப்பு கல்லை சாம்பலாக்க முடியுமா? நெருப்பு. இரண்டாவது, தண்ணீரையே சாம்பலாக்கிட்டு, தமிழ்ல போட்டுருது, தண்ணீரையும் நக்கி போட்டது, சாம்பலாக்கிட்டு. அன்பானவர்களே, இதுதான் தேவனுடைய ஜெபத்தின் பலன். இன்றைக்கு நான் சொல்ல வந்த அந்த வார்த்தை ஆச்சரியமான, அற்புதமான, இந்த உலகம் பார்க்காத, இந்த உலகம் கேட்காத, இந்த உலகம் அனுபவிக்காத ஒன்றை உன் ஜெபங்கள் செய்யும். திரும்ப சொல்லுகிறேன், இந்த உலகம் பார்க்காத, உலகம் கேட்காத, உலகம் அனுபவிக்காத ஒரு அற்புதத்தை உன் ஜெபங்கள் செய்யும். வானத்திலிருந்து அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வல்லமையின் ஜெபம், வல்லமையின் ஜெபம். முதலாவது ஒரு 6 காரியம் சொல்ல விரும்புகிறேன். 6 காரியங்கள். அந்த அற்புதம் நடக்க வேண்டுமானால் உங்கள் ஜெபத்துல முதல் குறிப்பு அன்பானவர்களே, praying a true and the living God. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். படிக்கிறேன். 36ஆம் வசனம். 36ஆம் வசனம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலே நீர் தேவன். உங்கள் ஜபங்கள் பதில் பெற வேண்டும். நம்பர் ஒன், உங்கள் ஜபங்கள் உண்மையா இருக்க வேண்டும், உத்தமமா இருக்க வேண்டும். உங்களுடைய செய்தி என்னவென்றால், வானத்திலிருந்து அக்கினி வர வேண்டுமானால், நம்பர் 1, the prayer should be true. இன்னைக்கு ஒரு போலியான ஜபங்கள், வார்த்தை, அடுக்குமொழி, வல்லமை. as a pastor, சில பேர் ஜபிக்கும் போது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும், ஒரு காமெடியா இருக்கும். அது தவறா சரியா எனக்கு புரியவில்லை. I know their life very closely, very personally. நல்லாவே தெரியும். அவங்க பிரசங்கத்தையும் கேட்கும், எனக்கும் ஆச்சரியமா இருக்கும். சிரிப்பு தான் வருது. இவர் எப்படி இப்படி பேச முடியுது? அவரால எப்படி ஜெபிக்க முடியுது? இட்ஸ் நாட் ட்ரூ. அவர் உண்மையா இல்லை, மனைவிக்கு உண்மையா இல்லை, குடும்பத்துக்கு உண்மையா இல்லை, புருஷனுக்கும் உண்மையா இல்லை. ஆனா இக்கால துவனி ஜபத்துல ஒரே முழக்கம், கீழ்ப்படுகிறது இல்லை கணவனுக்கு. கண்ணை மதிக்கவே இல்லையே. ஆனா அழுகையும் கண்ணீரும் வாழ்க்கையால் வசனம் நடக்குது. நீங்கள் 2ஆம் தரமும் அழுகையினாலும்
பெருமூச்சினால் கண்ணீரை நிரப்புகள். அவர் யார் தெரியுமா? தன் மனைவிக்கு துரோகம் பண்ணினவர். 2:14. உன் உடன்படிக்கையின் தோழிக்கு துரோகம் பண்ணினாய். ஆனா அடுத்த முதல் வசனம் படிச்சு பாருங்க. அழுகையினாலும் பெருமூச்சினாலும் பலிபீடத்தை நிரப்புகிறீர்கள். தேவன் சொல்கிறார், உன்னை மதியார். இந்த மல்கியாவர் உன்னை மதியார். முதல் குறிப்பு, வானத்திலிருந்து அக்கினி இறங்க வேண்டுமானால், சூழ்நிலை பட்சிக்க வேண்டுமானால், மண்ணையும் கல்லையும் கற்களையும் தண்ணீரையும் நக்கி போட வேண்டுமானால், நம்பர் 1, the prayer should be true. உன் ஜபங்கள் அதாவது உண்மை உள்ள ஜபங்களா இருக்கணும். கேட்கலாம், உண்மையில்லா ஜபம். உண்மையில்லா ஜபம் உண்டு. போலியான, நம்பகத்தன்மை இல்லாத, உறுதி இல்லாத, உண்மையில்லா ஜபங்கள் உண்டு. 2வது சொல்ல விரும்புகிறேன். 2வது, எலியாவின் ஜபத்திலே அன்பானவர்களே ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது. நீ ஜபத்தில் அனைத்து கீழ்ப்படிதே இல்லை. கீழ்ப்படியலாம் என்ன ஜபிக்கிறது? Don't obey God, your prayer cannot be valid. 36ஆம் வசனம் 36ஆம் வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உம்முடைய ஊழியக்காரன். இரண்டாவது, நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். Don't obey, if you don't listen, அந்த வார்த்தை படிக்கிறேன், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். கீழ்ப்படிதல் இல்லாத ஜபம் அர்த்தம் இல்லாத ஜபம். நிறைய பேர் கீழ்ப்படியதே இல்லை. ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியறதில்லை, ஸ்தாபனத்துக்கு கீழ்ப்படியறதில்லை, ஒரு தலைவனுக்கு கீழ்ப்படியறதில்லை, ஒரு கணவனுக்கு கீழ்ப்படியறதில்லை, ஒரு பெற்றோருக்கு கீழ்ப்படியறதில்லை. ஆனா என்ன ஜபம்? பிளீஸ் ஸ்டாப் இட். ஜபம் வேண்டாம், ஊழியம் வேண்டாம், கீழ்ப்படிங்க. அந்த வார்த்தை நான் திரும்ப படிக்கிறேன். அந்த வார்த்தையை, இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். சொல்ல முடியுமா? உடைய வார்த்தையின்படியே செய்கிறேன். அவருக்கு பிடிக்கிறது நமக்கு பிடிக்கல, நமக்கு பிடிக்கிறது அவருக்கு பிடிக்கல, எல்லாம் மாறுபட்ட கருத்துக்கள். அவன் சொல்லுகிறான், உடைய வார்த்தையின்படியே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உடைய வார்த்தையின்படியே செய்தேன். இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, அக்கினி வர வேண்டுமானால் you must be obeyed to the Lord. Number 1, true to your prayer. ஜெபிக்கிற தேவனுக்கு உண்மையா இருங்க, ஜபத்துக்கு உண்மையா இருங்க. 2வது, obey, கீழ்ப்படிங்க. வசனத்துக்கு, வார்த்தைக்கு, ஊழியனுக்கு, திருச்சபைக்கு, தேவ சித்தத்திற்கு, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. அப்ப ஜனம் கேட்கப்படும். 3வது சொல்ல நம்புகிறேன். 1வது சொல்ல, அதாவது அதனுடைய கருத்து என்னவென்றால், தேவனோடு ஒரு பரஸ்பரம், உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். நெருக்கம், உறவு. தேவன் உறவே இல்லாம ஜெபம் பண்ண என்ன பிரயோஜனம்? அந்த பரிசை ஜெபம் மாதிரி உறவே இல்லையே. உறவுகள் தான் ஜெபத்துக்கு பதில் தரும். 3வது குறிப்பு சொல்ல நம்புகிறேன். 3வது குறிப்பு, உங்கள் ஜெபங்கள் அவருடைய நாமத்துக்கு மகிமையா இருக்க வேண்டும். இட் should be glory of God. அதை படிக்கிற கேளுங்க. இன்றைக்கு விளங்க பண்ணும், அதுல வார்த்தை போட்டிருந்தது, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை விளங்க பண்ணும். 2 அர்த்தம் உண்டு. ஊழியக்காரன் என்பதை, அதாவது இது உமக்கு மகிமை. நீங்க சின்ன கேள்வி கேட்கிறேன், ஏன் ஜெபம் பதில் தரணும் ஆண்டவர்? ஏன் ஜெபம் பதில் தரணும்? அது glory of God. அதில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை என்னவென்றால், அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, அதாவது இன்றைக்கு நீர் அதை விளங்க பண்ணும். அப்படியானால் நீ தேவன், நீர் கர்த்தர், நீர் ஆண்டவர், நீ சர்வஞானி, சர்வவியாபி, சர்வ வல்லவர், விளங்க பண்ணும். அர்த்தம் தெரியுமா? ஃபார் யுவர் க்ளோரி. ஒரு காரியத்தை ஜெபிக்கிறீங்களா? சொல்லுங்க, உம்முடைய நாம மகிமைக்காக, உம்முடைய மேன்மைக்காக, உம்முடைய வாழ்க்கைக்காக. 4வது குறிப்பு, 4வது ஒரு வார்த்தை இருக்குது. 4வது குறிப்பு, நீர் தேவன் என்றும் நான் உடைய ஊழியக்காரன் என்று விளங்க பண்ணும். நீர் தேவன் என்றும் நான் உடைய ஊழியக்காரன் என்றும். 2 காரியம். நீ தேவன், உடைய பிள்ளை. லார்ட் ப்ரூவ் இட். ஏன் நீங்க உங்கள் ஜபத்துக்கு அக்கினி வர வேண்டும், அதான் நீ சொல்லணும், நீர் என் தேவன், நான் உடைய பிள்ளை. இதை நான் இன்னொரு கோணத்திலே சொல்வேன். என்னால் இன்னொரு கோணத்துல, அதாவது நீரினோடு இருப்பதையும்
நான் உம்மோடு இருப்பதையும் இந்த உலகம் பார்க்க வேண்டும். நீர் என்னோடு இருப்பதையும் நான் உம்மோடு இருப்பதையும் இந்த உலகம் பார்க்க வேண்டும். பெருமைக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, பிரஸ்தாபத்துக்காக அல்ல. நீர் என்னோடு, நான் உம்மோடு, அதை நிரூபிப்பதற்காக. ஐந்தாவது குறிப்பு அது சொல்லப்பட்ட வார்த்தை, அதாவது நீர் சொன்னபடியே செய்தேன். ஆரம்ப சொன்னேன், உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். ஆரம்பத்தில் சொன்னேன், கீழ்ப்படிதான். உம்முடைய வார்த்தையின்படியே என்னவெல்லாம் சொன்னீரோ அது அப்படியே செய்தேன். ஐ டிட் வாட் யூ எக்ஸ்பெக்டட். சொல்ல முடியுமா? எதிர்பார்த்தபடியே செய்தேன், உம்முடைய விருப்பத்தின்படியே செய்தேன், உம்முடைய ஆசையின்படியே செய்தேன், உம்முடைய சித்தத்தின்படியே செய்தேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? I did according to the word. I did according to your will. I did according to your wish. உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய நோக்கத்தின்படி இதை செய்தேன். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை நீர் என்ன சொன்னீரோ அதன்படியே செய்தேன். இந்த வார்த்தை எப்படி? நீ உம்முடைய வார்த்தையின்படி, தட் மீன்ஸ் நீ என்ன சொன்னீரோ. மரியாள் சொன்னாங்க அல்லவா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்னைக்கு அவர் சொல்ற நம்ம பண்றதே இல்லை. எனக்கு எது விருப்பம், எனக்கு எது பிடிக்கும் அதான் செய்யறோம். அவர் விரும்புறதே அல்ல, அவர் விரும்புவதே அல்ல. என் விருப்பம், என் நோக்கம், என் சித்தம், என் ஆசை, என் சலனங்கள், என் சபலங்கள், என் குறிக்கோள், என் பெயர் இல்லை. உம்முடைய வார்த்தையின்படியே. அது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை, நீங்க சொல்லப்பட்ட வார்த்தை, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை பலி. அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, 38 சர்வாங்க தகன பலிகள். அர்ப்பணம் இல்லாமல் ஜெபிக்கல அர்த்தமே இல்லையே. ஒரு அர்ப்பணம் இல்லை, வாழ்க்கையில சரியான ஒரு தீர்மானம் இல்லை, நோ டெடிகேஷன், நோ கமிட்மெண்ட், ஒரு அர்ப்பணமே இல்லை. தகன பலி, உன் ஆசைகள், உன் விருப்பங்கள், உன் எண்ணங்கள் எல்லாவற்றையும் பலி. அது என்னைக்கு அந்த ஆசைகள் பலியாக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் அக்கினி இறங்கும். அதற்கு அக்கினி இறங்காது, ஜெபம் கேட்கப்படாது. திரும்ப சொல்லுகிறேன், உன் ஆசை, உன் விருப்பம், உன் நோக்கம், உன் சித்தம். கவனிங்க, அந்த அர்த்தம் தெரியுமா? இந்த பலியில ரத்தம் இருக்கிறது. முதலாவது இரத்தால் கழுவப்பட வேண்டும், ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ரத்தம் சிந்து இல்லாமல் ஜெபம் கேட்கப்படாது. ஏ டோட்டல் கமிட்மெண்ட், அவருக்கு முழுமையான அர்ப்பணம். ஆறாவது குறிப்பாக ஆரம்பத்துல சொன்னேன், ஜெபத்துல ஒரு உண்மை இருக்கணும், ஒரு போலித்தன்மை அல்ல. நீர் என் தேவன், நம்முடைய ஊழியக்காரன். சும்மா சொல்ல முடியாது, வெடிக்கா சொல்ல முடியாது, நான் உன்னுடைய ஊழியக்காரன். அல்ல, ஒரு உண்மையான ஜெபம். கடைசியாக அன்பானவரே, ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம். அதில் சொல்லப்பட்டது, ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். கவனிங்க, நீங்கள் ஜெபிக்கிற ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதுல வார்த்தை இருக்குது, நம்பிக்கை, விசுவாசம். பெற்றுக்கொள்வேன். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். அவனுடைய, அதாவது சந்தேகமே இல்லை, என்னை கேட்டருளும். திரும்ப சொல்லுகிறேன், அவனுடைய ஜெபத்துல ட்ரூ அண்ட் லிவிங் காட், நம்பகத்தன்மை, உறுதி, உத்தமம், நீ தேவன், உம்முடைய நாம மகிமைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பலி. அது மட்டுமல்ல அன்பானுடைய, ஒரு சின்சியர் பிரேயர். முடிவுரையாக ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன், உங்கள் மனதில் பதியும்படியாக. நம்பர் 1, த சேலஞ்சஸ். ஜெபம் என்பது ஒரு சவால். ஜெபம் என்பது, இட் இஸ் நாட் அ டிபேட், இட் இஸ் எ சேலஞ்ச். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18:24. இட் இஸ் எ சேலஞ்ச். ஒரு 3 வார்த்தைகளை திரையில பாருங்கள், சேலஞ்ச். நம்பர் 2, it is a
கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை. மூன்றாவது, இட் இஸ் அ கம்யூனியன். நாலாவது, இட் இஸ் அ கான்குரர், ஜெபம். 4 காரியங்களை சொல்லுகிறேன். சேலஞ்ச். ஜெபம் என்பது ஒரு அறைகோவல். உணர்ச்சாக்கள் 18:24. பாகால் தீர்க்க சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவருளும் தெய்வமே தெய்வம். கவனிங்கள், இதற்கு ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய நல்ல வார்த்தை என்றார்கள். சேலஞ்ச். ஜெபம் என்பது ஒரு சவால். முடியும், பெறுவேன், பெற்றுக்கொள்வேன். சேலஞ்ச். அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, நான் கூப்பிடுவேன், தேவன் பதில் அருளுவார். நான் கூப்பிடுவேன். அதுதான் ஒரு உண்மையான ஜெபம். ஒரு சவால் உண்டு. இரண்டாவது குறிப்பு சொல்ல போகிறேன். இரண்டாவது குறிப்பு, அன்பானவர்களே, அது பாடுகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், ஏளனங்கள் இருக்கலாம். ஆனாலும் இட் இஸ் a சேலஞ்ச். இரண்டாவது, அதே உணர்வாக்கள் 18:30, இட்ஸ் கான்ஃபிடன்ஸ். என் தேவன் எனக்காய் கிரியை செய்வார். ஏற்கனவே வாசித்தேன். உணர்வாக்கள் 18:30, என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். 30ஆம் வசனம், அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். ஒரு நம்பிக்கை, என் தேவன் பதில் அருள்வார். நம்பர் 1, ஜெபம் ஒரு சேலஞ்ச். நம்பர் 2, இட் இஸ் a கான்ஃபிடன்ஸ். என் தேவன் ஜெபத்து பதில் தருவார். என்னை கேட்டருளும். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு பல வாழ்க்கையில பல சவால் இருக்கலாம். பிரச்சனைகள், சவால், சேலஞ்ச். when you have a confidence, you can win the challenges. அந்த சவால்களை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அதாவது, என் தேவன் எனக்காக யாவும் செய்வார். God will act. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், கம்யூனியன். தேவன் இருக்கிற அந்த நெருக்கம். உணர்வாக்கள் 18:36 அந்த வசனத்துல அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை ஏற்கனவே சொன்னேன். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன். முதல்ல சொன்ன சேலஞ்ச், இரண்டாவது கான்ஃபிடன்ஸ், மூன்றாவது அந்த கம்யூனியன். நான் அவரோடு இருக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்தை இல்லை. அந்த கம்யூனியன் வித் காட் will bring the conqueror. கடைசியாக you will be conquered. கவனிங்கள், ஜெபங்கள் பதில் பெறும். 2-3 கஷ்டம் கவனிங்க. You will be proved. Your prayer will be answered. You will be, அதாவது உனக்கு பதில் தருவார். உன் சத்துருக்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். 18:40, உன் சத்துருக்கள் ஒன்றுமில்லாமல் போவார். உன்னையோ வெற்றி சிறக்க பண்ணுவார். உன் சத்துருக்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். அதில் போட்டிருக்கிறது, அவர்கள் ஆற்றங்களை கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். You will be a conqueror. திரும்ப சொல்லுகிறேன், சேலஞ்ச், கான்ஃபிடன்ஸ், கம்யூனியன், கான்கரர். ஜெபிக்கிற நீ தோற்று போவதில்லை. ஜெபிக்கிற வெற்றி பெறுவாய். உண்மையான ஜெபம், ஊக்கமான ஜெபம், கருத்தான ஜெபம், கர்த்தரை நோக்கி பண்ணுகிற ஜெபம். அப்படி உங்கள் வாழ்க்கையிலையும் நீ கேட்டது போல ஜெபத்துக்கு பதில் பெற வேண்டுமானால், நம்பர் 1, the challenge you have to face. Number 2, அன்பானவர்களே, அந்த communion with God, a commitment to God. You can be a conqueror. Challenge. நீங்கள் உங்களுக்கு ஒரு சவால், அந்த சவாலை மேற்கொள்வீர்கள். ஒரு கமிட்மெண்ட். மூன்றாவது ஒரு கான்கரர். நீங்கள் அந்த கம்யூனியன், நெருக்கமாக இருங்க. நீங்கள் சத்துருக்களை மேற்கொள்வீர்கள், ஜெயம் பெறுவீர்கள். வானத்திலிருந்து அக்கினி உண்டாகி எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் போக பண்ணும். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றி. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் எங்கள் வள்ளலுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எஸ் லார்ட். சத்துருக்களுக்கு மத்தியிலே ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுகிறவர். இது சேலஞ்ச் ஆண்டவரே. இட்ஸ் a commitment. இட்ஸ் a communion. இட்ஸ் a conqueror. எஸ் லார்ட். இந்த அறைகோவலை நாங்கள் ஜெயிப்போம், வெற்றி பெறுவோம்.
சத்துருக்களை நெட்டி போட்டான். ஒரு மாபெரும் மாற்றங்களை தருகிறவரே, கோடி நன்றி. உடைய அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நடத்தும். யாரெல்லாம் ஜபத்திற்காய் காத்திருக்கிறார்களோ, பதில் பெற முடியாம ஜபத்தை கேட்க எங்கள் தேவனே, உடைய பிள்ளைகளுக்கு அதற்குரிய பதிலை தந்து நாமத்தை மையப்படுத்தும். வானத்து அக்கினி உண்டாகட்டும், பட்சிக்கட்டும், சத்துருக்களை ஒன்றுமில்லாமல் ஆக பண்ணும். நீர் தேவன் என்பதும் அவருடைய பிள்ளை என்பதை உறுதிப்படுத்தும். ஜபத்தை கேட்கிற இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை கேட்பார். அறைகோல், let us have a challenge. அந்த அறைகோல் மத்தியிலே let us have a communion. You'll be a conqueror. God bless you. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எல்லாரும் சேர்ந்து எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஹல்லேலூயா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுவோம், ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் எடுத்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் எடுத்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. சொல்லுங்க, என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரை, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் ஹல்லேலூயா. அவர் உங்களை மறப்பதில்லை. சொல்லுங்க, என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரை,
ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேனா ஸ்தோத்தரிப்பேனா முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா 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 முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா என்னிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் என்னிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா என்னிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என்னை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா என்னிலா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா சில ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா என்னிலா நன்மைகள் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04431833330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.